மேஷராசி நேயர்களே, யோசிச்சு பார்த்தா மனுஷனுக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துகினே தான் சார் இருக்கு. ஒருவேளை அப்படி இல்லனா கூட அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசிச்சு கவலைப்படுறோம் சார். இதை நானே கண்டுபிடிச்சேன். நீங்க சொல்லும் போது ஆமாங்க, கரெக்டுங்க. ஆனா ஒன்னு சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க, அதிகமா கவலைப்படாதீங்க. ஏன் அதிகமா கவலைப்பட்டீங்கன்னா அதுவே உங்களை கவலைக்கிடமாக்கிடும்ல, தெரிவிக்க விடுவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, இந்த கூகுளை ஓபன் பண்ணாலே யூடியூப் வீடியோ பாருங்கன்னு வருது. இந்த Facebook ஓபன் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோ வருது. அதுல தினம் 20 நிமிஷம் ஒர்க் அவுட், தொப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிடும்னு ஒரு வீடியோ. இல்லனா இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்க, ஒரு தட்டு சோறு தின்னாலும் பத்தாது அப்படின்றானுங்க. சரி, அதையும் தாண்டி போனா சட்டுன்னு தயாரிக்கிற சட்னி இருக்கிற 2 பொருளை வச்சு எக்ஸ்ட்ராவா 3 இட்லி சாப்பிடுவீங்கன்றானுங்க. டேய், நீங்க என்னதான் நெஞ்சின இந்த வீடியோ எல்லாம் போடுறீங்களா? எரிச்சலை வெளிப்படுத்துவீங்களா? ஆமாங்க, இந்த Facebook யூடியூப் திறந்தாலே இவனுங்க தொல்லை தாங்கல அப்படின்னு வாங்கலாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, தம்பி சாப்பிட்டு கை கழுவுறோம் மனுஷன் தம்பி, சரி சாப்பிட்டு தட்டையும் சேர்த்து கழுவுறோம் பெரிய மனுஷன் தம்பி. அதான் லாக்டவுன் வரப்போது இல்ல, இனிமே சோத்து தட்டையும் சேர்த்து தான் கழுவணும். பதார்த்தமா பேசுவீங்களா கடகராசி நேயர்களே? இந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க இல்லைங்க, அந்த மாதிரி சித்ரீராம் பாடினார் இல்லையா சமீபத்துல, என்னங்க அதை ரசிக்க முடியாம போகுது அப்படின்னு சண்டைக்கு வரானுங்க. என்னங்க அவர் பாட்டு பாடி இருக்காருன்னு சொன்னா, ஏன் சிஸ்டராம் பாடினதை உங்களால ரசிக்க முடியலையோ? உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, நீங்களாம் ட்ரெண்டிங்ல இல்ல அப்படின்றானுங்க. அடே, அத சித்ரீராம் பாடினதே மார்கழி மாசத்துல கர்நாடக சங்கீத சபாவளடா. அடே, நீங்க குடுக்கிற கவுண்டரை பார்த்து தெரிஞ்சு ஓடுவாங்களாம் சிம்ம ராசி நேயர்களே. இந்த ரேஸ்ல கூட முன்னாடி போகிறதுக்கு விட்டுருவானுங்க போல சார். ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ல 1 இன்ச் முன்னாடி போக கூடாதுன்றானுங்க. என்னமோ நம்ம ராணுவ இல்லையா தான் ரேஞ்சுக்கு முறைக்கிறானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஊரை, நீயே போட்டு போடா அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்களாம். ஆமாங்க, பல பெட்ரோல் பங்க்ல இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்குன்னு வாங்கலாம். அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, ரவையில உப்பு சேர்த்தா அது உப்புமா, இதுவே சர்க்கரையை சேர்த்தா அதுக்கு பேர் கேசரி. செலக்ட் பண்றது உப்பா சர்க்கரையா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையான். என்ன சொல்ல வரீங்க? வாழ்க்கைக்கான தத்துவங்க அப்படின்னு நீங்க சந்திராஷ்டிரமத்துல வளருவீங்களாம். விருச்சிக ராசி நேயர்களே, கோவப்பட்டுருவீங்களாம். காஃபில சர்க்கரை கொஞ்சம் கம்மியா போடுங்கன்னு சொன்னா சுகர் இருக்கான்னு கேக்குறானுங்க. அடே, உண்மையான காஃபி லவர் சர்க்கரை கம்மியா தான்டா குடிப்பான். எங்க போனாலும் பால்ல சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு பாயசம் மாதிரி குடுக்குறீங்கடா, காப்பி மாதிரி குடுங்கடா. டேய், கோவத்துல ஒரு நியாயம் இருக்குமா சார்? துலாம் ராசி நேயர்களே, புது வருஷம் அமோகமா இருக்கும்னு சொல்லிட்டார், கேட்டலா அப்படின்னு ஏத்து விட்டு மாமி சொல்லும் போதே, யாரு மாமி சொன்னது? யாரா? போன வருஷம் அமோகமா இருக்கும்னு சொன்னாரே அந்த ஜோசியர் தான்டா, அவரே தான் சொன்னார். கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க மாமி, போங்க, சங்கடப்பட்டு போவீங்களாம். அடுத்ததாக வரும் கடகராசி நேயர்களே, அதுல பாருங்க, இந்த ஹெல்மெட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்க. ரியலி? ஆமாங்க, தலையிலே தூக்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதும் கண்டிப்பா நீங்க போயிச்சுக்குவீங்க. தெரிவிக்க விடுவீங்களாம் சார், அசந்து போயிடுவாங்களாம் எல்லாரும். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சார் பொண்டாட்டி குழம்பு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேக்குறா. குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா சில நேரத்துல பக்கத்து வீட்டு குழம்பா இருக்கு. நல்லா இல்லன்னு சொன்னா நம்ம பொண்டாட்டி வச்சதா இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்து ஒருவேளை சாப்பாட்டை கூட பதட்டம் இல்லாம சாப்பிட முடியலையே சார், ஒரே பீதியாவே இருக்குன்னு யதார்த்தமா அறிவா பேசுவீங்களாம். நான் சொல்லலைங்க, தனுசு ராசி பிரில்லியன்ட்டுங்க. மகர ராசி நேயர்களே, இந்த கொரோனா தொற்று காலத்துல கொரோனா பரவாம இருப்பதற்காக பள்ளி கல்லூரிகள்லாம் முதல்ல மூடுறோம், சரி டாஸ்மாக கடைசியா மூடுறோம். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு வகையான சாபம் சார். எதை ஃபர்ஸ்ட் செய்யணுமோ அதை கடைசியா செய்யறோம், எதை கடைசியா செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் செய்யறோம். தம்பி அப்படி நீங்க ஆரம்பிக்கும் போதே போங்கடா, நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, எதுக்கு கடுப்பாய் வெளியில வந்துருவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, இந்த 2021 இருக்கே ஒஸ்ட் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லும் போதே, இதுக்கு முந்தின வருஷங்களெல்லாம் இவர் அப்படியே டாடா பிர்லா மாதிரி ரொம்ப செழிப்பா வாழ்ந்துட்டாரு, மத்தவங்களுக்கு கொடுத்து கீச்சிட்டாரு. இந்த 2001 தான் இவர் நடுத்தருக்கு வந்துட்டாரு. 2022 இவர் இந்த வாயை கலப்பாதீங்க அப்படின்னு கும்பராசியை கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். அவமானப்பட்டு போய் நிப்பீங்களா?